ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு வண்ட பெட் ஸ்டோரீஸில் த பிரேவ் லிட்டில் ஆண்ட். ஒரு பசுமையான வயல்வெளிக்கு நடுவில் ஒரு சின்ன எறும்பு இருந்ததா. அந்த எறும்போட பேர் கெனடி. அந்த எறும்புக்கு பெரிய எறும்புங்களோட கூட்டத்துக்குள்ளே சேரணும்னு ரொம்ப ஆசை. ஒரு நாள் அந்த எறும்பு பெரிய எறும்பு கூட்டத்துக்கிட்ட போய் என்ன உங்களோட கூட்டத்தில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டுது. அதுக்கு அந்த எறும்புங்கெல்லாம் நீ பார்க்க ரொம்ப சின்னதாக இருக்க, அதனால உன்னை எங்கள் குரூப்பில் சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆனால் கெனடி அதுக்காக கொஞ்சம் கூட வருத்தப்படலை. எப்படியாவது ஒரு நாள் நம்ம அந்த பெரிய எறும்பு கூட்டத்தில் சேருவோம் அப்படின்னு நம்புச்சு. ஒரு நாள் ரொம்பவே புயல் அடித்த நேரத்தில் பெரிய எறும்புங்க எல்லாம் அதோட உணவை தன்னோட வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. எல்லா பெரிய எறும்புகளும் தன்னோட உணவை பாதுகாப்பாக வீட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப பயந்து அலமோதிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த குட்டி எறும்பு நம்ம கெனடி என்ன பண்ணுச்சுன்னா, வாங்க நான் ஒரு வழி காட்டுறேன், இந்த வயல்வெளி பக்கமாக ஒரு குறுக்கு வழி இருக்குது, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஈஸியாக போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த புயலில் அவங்கள காப்பாற்றி அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போச்சு. பெரிய எறும்புங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த சின்ன எறும்பு கெனடி எப்படி நம்மளை ரொம்ப துணிச்சலாக நம்மளோட வீட்டுக்கு கொண்டு வந்துச்சு அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. அதனால அன்னிலேருந்து அந்த எறும்பு கூட்டம் அளவை பார்த்து மதிப்பிடக்கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. கடைசியாக எறும்பு கூட்டத்தில் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி நம்ம கெனடியை அந்த குரூப்பில் சேர்த்துக்கிறதுக்கு முடிவு பண்ணாங்க. அடுத்த நாள் கெனடியை கூப்பிட்டு தன்னோட குரூப்லையும் சேர சொல்லிட்டாங்க. ஸோ கெனடி நினச்ச மாதிரியே அந்த எறும்பு கூட்டத்தில் சேர்ந்துடுச்சு. த பிரேவ் லிட்டில் ஆண்ட் ஸ்டோரியோட மாரல், கரேஜ் டசன்ட் டிபெண்ட் ஆன் சைஸ். துணிச்சலாக இருக்கிறது அப்படின்றது நம்மளோட உடல் அளவை பொறுத்து கிடையாது, மனசளவில் நம்ம ஒவ்வொரு விஷயமும் எவ்வளோ தைரியமாக செய்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான். டெய்லி பெட் டைம் ஸ்டோரிஸ்க்கு come and watch Wonder Bed Stories.